டைரக்டர் ஏஎல் விஜய் சார் நம்மளோட வந்து இங்க வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளா நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய கேமரா எல்லாம் எடுத்து நிறைய சுத்திட்டே இருக்கீங்க, பயங்கரமா டைரக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன நடக்குது ஆக்சுவலா? ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் நினைக்கிறேன். அஜித் சாரும் சுரேஷ் சந்திரா சார் நம்ம இந்த ரேஸ் கம்ப்ளீட்டா ஒரு டாக்குமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்க. எனக்கு சார் வந்தோடனே ஃபர்ஸ்ட் டே சொன்னாங்க வெல்கம் டு மை வேர்ல்ட் அப்படின்னாங்க. இது நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, இது வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். ஐம் சேயிங் ஐம் வெரி ஃபார்ச்சுனேட் டு கேப்சர் ஆல் த கிரேட்டஸ்ட் மூமெண்ட்ஸ். சும்மா வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியும் இப்போ ரேஸ் போறாங்க, கார் ஓட்டுறாங்க, ரொம்ப சிம்பிள். அப்படி கிடையாது. இட்ஸ் டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான் எல்லாமே. சார் ஒரு பியூட்டிஃபுல்லா நேற்று சொன்னாங்க, ஒரு காருக்குள்ள போயிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு டிரைவர் சேஞ்ச் சொல்லுவாங்க, ட்ரில் சொல்லுவாங்க. அது டிரைவர் சேஞ்ச் ட்ரில் பண்ணும்போது ஒருத்தர் கார் உள்ள போய் ஒரு 20 செகண்ட்ல வெளியே வரணும், இன்னொரு டிரைவர் உள்ள போகணும், கார் ஸ்டார்ட் பண்ணும். அது உள்ள போயிட்டு வெளியே வரது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு ஃபிட்னஸ் வேணும், ஒரு மென்டல் பிளானிங் வேணும், எல்லாமே வேணும். ஐ மீன்ஸ் ஸோ அது வந்து நான் சொல்லும் போது சொன்னேன், சார் வெரி டிஃபிகல்ட் சார் உள்ள போயிட்டு வெளியே வருது. எஸ் யூ டு கம் அவுட் அலைவ் அப்படின்னு. எவ்வளோ பெரிய வார்த்தை. அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் தான் அது, மோட்டர் ஸ்போர்ட். பிகாஸ் இட் இஸ் நாட் தட் ஈஸி. இப்போ பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தான் நமக்கே புரியுது இது எவ்வளோ டஃப்பான விஷயம். அதை வந்து எவ்வளோ பேஷனேட்டாக சார் பண்ணுறாங்க அப்படின்றதான், அஜித் சார் பண்ணுறாங்கன்றதான் நான் இங்கே விட்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த விட்னஸ் பண்ணுறதை நான் அழகாக டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இப்படி ஓடி ஆடி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே டீம் குரூ 3 கேமரா செட்டப், 4K ரெசல்யூஷன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்குமெண்ட்ரியா இல்ல ஃபிலிமா? ஏன்னா சோஷியல் மீடியால படமே எடுக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது டாக்குமெண்ட்ரியா ஃபிலிமா? ஸ்மைல் இஸ் ஆன்சர். ஸோ அதோட என்ன வரப்போகுதுன்னு அஜித் சாரை முடிவு பண்ணுவாங்க. இப்போதைக்கு நாங்கள் அதை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நான் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அஜித் சார் நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே வந்து ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லுவேன்னா, ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க ஒரு ஸ்டார் வந்து தன் பேஷனுக்காக இவ்வளோ பண்ணுறதுன்றது ரொம்ப ஆச்சரியமாகவும், ஏன்னா நம்ம இந்த சைட்ல இருந்து இருக்கோம், நம்ம இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து இருக்கோம். இது வேற வேர்ல்டா இருக்கு. ஸோ இந்த வேர்ல்டு வரும்போது இட் இஸ் நாட் ஈஸி. ஒரு அன்டிவைடட் அட்டென்ஷன் தேவைப்படுது. ஒரு 2 hours டிரைவ் பண்றாரு அப்படின்னா அன்பிலியபிள். அது வந்து அதுக்கான என்டியூரன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது எவ்வளவு இருக்கணும்னு நான் இங்க வந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கே வந்து எல்லாரும் வெளியே பார்க்கும்போது சார் ரேஸ் போயிட்டாங்க, அப்படியே கிடையாது. இது வந்து இட் இஸ் சம்திங் விச் யூ காண்ட் ஈவன் இமேஜின். ஏன்னா நான் இங்க வந்த அப்புறம் தான் இன்னொரு ரெஸ்பெக்ட் இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மேலேயும் சரி. ஆல்ரெடி வி ஹேவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் அஜித் சார். இன்னும் பல மடங்கு ஜாஸ்தி போச்சு எனக்கு பர்சனலா, எங்க டீமுக்கு பர்சனலா அவர் மேல மரியாதையும் ரெஸ்பெக்டும் ஜாஸ்தி தான் இருக்கு. பிகாஸ் இந்த மோட்டார் ஸ்போர்ட் இஸ் நாட் தட் அ ஜோக். இட் இஸ் அ வெரி வெரி சீரியஸ் ஸ்போர்ட் அண்ட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்டென்சிட்டி ஆஃப் திஸ் ஸ்போர்ட் அண்ட் ஹவ் அஜித் சார் இஸ் சோ பேஷனேட் அண்ட் ஹவு மச் இஸ் கிவிங் ஃபார் தி ஸ்போர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து ஃபேன்ஸ் பார்க்குறோம், இங்கே இந்த ஃபேன்ஸ் எடுக்கிறோம். மலேசியாலே இப்படி இருக்கு பாருங்க. நம்ம துபாய் போகல லாஸ்ட் டைம், பட் மலேசியாலே இப்படி இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து சாருக்கா பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு சாருக்கா பார்க்குறாங்க. ஐ திங்க் இல் கோன் பி அ மோட்டர் ஸ்போர்ட் ஐகான் இன் இந்தியா. அது கண்டிப்பாக வந்து அவர்னால அந்த மோட்டர் ஸ்போர்ட் பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஐ எம் விட்னஸிங் இட். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி ஒரு மோட்டர் ஸ்போர்ட்டை பார்க்க போகிறாங்க. அது வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது அஜித் சாரா இருப்பாங்க. சார், நீங்க டைரக்ஷன்ல ரொம்ப சூப்பரா பண்ணுவீங்கன்னு தெரியும். உங்க படங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாவும் இருந்திருக்கு. அப்படி ஒரு அழகான படங்கள் எல்லாம் எடுத்துட்டு இங்க மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல வெயில்ல கேமராவெல்லாம் தூக்கிட்டு நீங்க ஓடுறதே நான் பார்த்தேன். அந்த அனுபவம் எப்படி இருக்கு சார்? நாங்க பண்றது ஒண்ணுமே இல்லை நான் சொல்றேன். அங்க பாருங்க, ஒரு டயர் சேஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்க, ஒரு சார் எவ்வளவு ஸ்பீடா பண்றாங்க. இன்னைக்கு சார் வந்து ஒரு 10 லேப் முடிச்சுட்டு வந்து வந்தாங்க. நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு 5 minutesல திருப்பி லேபுக்கு போக சொல்றாங்க, டிரைவ் பண்ண சொல்றாங்க. சார் எந்திரிச்சு ஓடுறாங்க, அப்புறம் எடுத்துட்டு போய் சூட் போடுறாங்க, டக்குன்னு ஒரு ஹெல்மெட் மாதிரி. ஸோ அதெல்லாம் கூட நம்ம ஒன்றும் பண்ணல, அதை கேப்சர் பண்ணதை நம்ம ட்ரை பண்றோம். ஸோ ஐ திங்க் இது இஸ் மோர் டிமாண்டிங். இது நம்ம வந்து இந்த இப்படிதான் கேப்சர் பண்ணணும். ஏன்னா அது அங்கதான் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்பீடு டிரைவிங்ல மட்டும் இல்ல, இதுல எல்லாமே இருக்கு. ஸோ ஆமா, அதுதான் நான் பாக்குறேன். சார் வந்து எனக்கு வச்சு நான் அவருக்கு ஒரு ஷார்ட் எடுத்துட்டு இருந்தேன், கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். சார் ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆகிட்டு போய் உட்காந்துட்டாங்க ஒரு இடத்துல, கண்ணை மூடிட்டாங்க. ஸோ இல் பி ஒரு கான்ஸ்டன்ட்டாக ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்லீப் மோட் போயிருப்பாங்க, அப்படியே ஒரு ரிலாக்ஸ் மோட் போயிருப்பாங்க. ட்ரைவ் போடுறதுக்கு முன்னாடி நினச்சா கை கால் மட்டும் ஆடிட்டு இருக்கு. இஸ் இமேஜினிங் திங்ஸ். கை மட்டும் ஃபிங்கர் ஆடுது, கால் பிரேக்கையும் கிளச்சு மாறி மாறி, ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் மாறி மாறி, சும்மா அவர் சப்கான்ஷியஸாக இருக்குது அதில். ஸோ ஐ திங்க் ஹவு மச் இஸ் பேஷனேட் அண்ட் ஹவு மச் இஸ் இன்டு இட்னு நமக்கு அது புரியுது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட் சர்ப்ரைசிங் மீ வாஸ், நான் ஷூட்லேயே பார்த்துருக்கேன் சார், நான் படம் பண்ணியிருக்கேன் சாரோட. ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட்.
அங்கேயுமே பெரிய ஸ்டாஃப்லாம் இருக்க மாட்டாங்க. இங்க யாருமே கிடையாது, எல்லாமே அவரே, அவரோட ட்ரெஸ் அவர் தான் கொண்டு வராரு, அவரோட பேக் அவர் தான் தூக்கிட்டு வராங்க. இட் இஸ் வெரி ஹம்பிளிங் டு see this. நம்ம வந்து ஐ திங்க் எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து ஒரு கீழே வந்து நாங்க ஷூட் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா திடீர்னு சார் வந்து டிஷ்யூ பேப்பர் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து கீழே குப்பையெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டு, நான் போய் நான் எடுக்க போறதா இல்லை ஷூட் பண்றதான்னு தெரியல எனக்கு. சரி ஷூட் பண்ணிடலாம், ஏன்னா அதுதான் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இன்னும் அது ஒரு தெரியாது நான் ஷூட் பண்றேன்னு. குப்பையை கொண்டு போய் எடுத்து டஸ்ட்பின்ல போடுறாரு. அங்க போட்டோன்னா எனக்கு வந்து அது ரொம்ப பயங்கரமான மூமெண்டா இருந்தது. நான் போயிட்டு கேமரா கட் பண்ணிட்டு, சார் நாங்க ஹெல்ப் பண்ண இல்லை, நம்மளோட கிராஜ் வந்து ஒரு எவ்வளோ டிசிப்ளினா இருக்கணும், எவ்வளோ கிளீனா இருக்கணும், நம்மளோட பிட் எவ்வளோ கிளீனா இருக்கணும். இஸ் மைண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா. அதான் ஐ திங்க் டிஃப்ரெண்ட் மோட்ல சார் நான் பார்க்குறேன். இஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட், இஸ் கம்ப்ளீட்லி இன் டு இட். அண்ட் ஐ திங்க் வி ஆல் டு பி ப்ரௌட். மோட்டர் ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி சரி, ஒரு இந்தியனாவும் சரி, நம்ம ரொம்ப ப்ரௌடா இருக்கணும் அஜித் சாரை பார்த்து நான் நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. ஏன்னா இது டாக்குமெண்ட்ரியா ஃபிலிமான்னு கேட்டதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இது டாக்குமெண்ட்ரியா ஃபிலிமான்னு தெரியல, ஆனா ஒரு சூப்பரான அவுட்புட் வரப்போகுது. இது ஒன்றும் இல்லை, அங்கே என்ன நடக்குதோ அதை கேப்சர் பண்றோம். அதனால டிராமா ஆல்ரெடி இருக்கு உள்ள. ஏன்னா நேற்று பாத்தீங்க சார் கரெக்டா போயிட்டு இருந்தாரு, ஒருத்தர் இடிச்சிட்டாரு. இது ஒரு டிராமா ஆக்சுவலா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் வந்து கண்டினியூட் ஸ்டிண்ட், அவரோட கம்ப்ளீட் லேப்பை முடிச்சிட்டாரு அவரு. ஸோ இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். நம்ம T20 மேட்ச் பார்க்கறத விட இன்னும் பயங்கரமா இருக்கு. நவ் ஐ எம் வெரி கீன் நவ் டு ஃபாலோ தி ஸ்போர்ட். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நிறைய உங்களுடைய ஒர்க்கை நாங்கள் மோட்டர் ஸ்போர்ட்ஸில் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறோம். தேங்க்யூ சார்.